ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அவளும் நானும் ஒரு அழகிய பயணமும் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் யாருன்னா பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணி என்னை பார்த்து டோன்ட் ஒரிடா பாலா, ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டு என் கண்ணோட கண் வைத்தான். எனக்கா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஒரு வித தயக்கத்தோடவே கண்மணி என் கண்ணை ரசிச்சிட்டு இருந்தேன். தூரத்தில் கிழக்கு கரையில் ஒரு மெல்லிய சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. இந்த பக்கம் நிலவு வேற அழகாக கடல் கரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தை நோக்கி உயர்ந்துகிட்டே போச்சு. பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்னைக்கு வேற பௌர்ணமி. 2 பேரும் எழுந்து நின்று அந்த கண்கொள்ளா காட்சியை ரசித்து கொண்டு இருந்தோம். கையை மட்டும் கோத்துன்னு இருந்தால் அப்படியே தோல் மேலே வேற சாஞ்சிட்டா. திடீர்னு ஒரு சத்தம் கண்மணி ஃபோனில் இருந்து, முழுவதி நிலவை கேளடி, முழுவதும் உண்மை தானடின்னு லவ் பாட்டு ஓடுது. இது என்னோடய ஃபேவரட் சாங். ஆக்சுவலாக வேறு அந்த சாங்கில் கடல் நடுவில் பௌர்ணமி நிலவில் ஹீரோவும் ஹீரோயினும் போட்டில் டியூயட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சாங்கில் எனக்கா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு யோசிக்க தோணலை. இப்போ என் மைண்டு ஃபுல்லாக கண்மணி மட்டும்தான் இருக்கிறா. நாங்கள் வேறு உலகத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. அங்கே அவளும் நானும் நிலவும் ஒளியும் மட்டும்தான் இருந்தது. என்னமோ என் வாய் சொல்ல தொடங்குது, அதுக்குள்ளே அவள் வாயை வச்சு ஆஃப் பண்ணிட்டா. எனக்கே என்னை அறியாமல் ரொம்ப சந்தோஷம். பாட்டு வேறு முடிஞ்சது. என்னால் அவள் உதறி விட்டு பிரியத்துக்கு மனசே வரலை. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நிலவு தினமும் கடலை விட்டு பிரிகிற வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆப்ரேட்டர் அவர் இடத்துக்கு வந்தார். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணார், மெதுவாக மூவ் பண்ணார். நாங்கள் இருவரும் கை கோர்த்தபடி கரைக்கு வந்தோம். தட் லவ்லி மூமெண்ட் வாஸ் ஸ்டில் இன் மை ஹார்ட். பிறகு மெதுவாக நடந்து பைக் பார்க்கிங்க்கு வந்தோம். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் த டே மோஸ்ட் மெமரபிள் கண்மணி என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விட்டா ஒரு அரை. யாராவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? நான் வாயவே திறக்கலையே. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கன்னத்தை தேய்ச்சிக்கிட்டே ஒரு ரெசார்ட்டுக்கு சாப்பிட போனோம். ஜாலியாக எனக்கு தராமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ன்னு இருந்தா. நானும் எதுக்கு வம்பு, ஆல்ரெடி வாங்கின அடிக்கு கம்முன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு கம்முன்னு சிக்கன் சூப் சாப்பிட்டுன்னு இருந்தேன். மணி இரவு 8 ஆக போது, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் என்று சொன்னேன். கண்மணியும் அதை காதலை வாங்குற மாதிரி தெரில. நீ நல்லா பொறுமையாக சாப்பிடு பாலா, அப்போ தான் நீ நல்லா தெம்பாக வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டான். இல்லை என்னால் முடியாது, அதான் உன்கிட்ட நிறைய அடி வாங்கிட்டான்ல, நீ தான் பைக் ஓடணும்னு சொல்லிட்டேன். வழக்கமாக நான் கண்மணிக்கிட்ட நைட் டைமில் பைக்கை ஓட்டவே கொடுக்க மாட்டேன். சரி, இந்த தடவை கொடுத்தேன். அவளும் நோ சொல்லாமல் எஸ் சொல்லிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன், இது என்ன லொக்கேஷன் சொல்லிட்டு. அதுக்கு கண்மணியும், மிஸ்டர் பாலா, இது பிச்சாவரம் பாலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இங்கே தான் தசாவரம் கல்லை மட்டும் கண்டால் சாங் அண்டு துப்பறிவாளன் கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கை தான் நினச்சோன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். நானும் ஹோ அப்படியான்னு சொல்லிட்டு வாயை பொழந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். சட்டுன்னு கூகுள் மேப் எடுத்து வழியை பார்த்தேன். பிச்சாவரம் டு சென்னை அப்படின்னு போட்டதுக்கு 235 கிலோமீட்டர் அண்ட் யூ வில் ரீச் அரௌண்ட் 12:30 AM கூகுள் வாய்ஸ் வந்துச்சு. நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், 12 மணிக்கெலாம் உன்னை வீட்டில் திரும்பி விட்டுறேன்னு சொல்லிட்டு. சரின்னு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கெலாம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம். களைப்பு தெரியக்கூடாதுன்னு வழி ஃபுல்லாக பிச்சாவரம்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போனோம். ஸ்பீடாக ஜஸ்ட்டு 1 ஹவரில் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். 170 கிலோமீட்டர் டு சென்னைன்னு போர்டு பார்த்தோம். இதயம் வேறு படப்படன்னு அடிச்சுட்டே இருந்தது. எதிர்காற்று வேறு இன்னும் அதிகமாக குளிர ஆரம்பிச்சது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுனே இருந்தேன். இது எல்லாத்தையும் சைடு மிரர்லேருந்து கண்மணி பார்த்துட்டே இருந்தா போல். டக்குன்னு கிளச்சிலேருந்து கையை எடுத்துகிட்டு என்னோடய தலையை பிடிச்சி முதுகில் சாய்ச்சிட்டான். நானும் அப்படியே கண்மணி மேலே சாஞ்சிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே அவளை கட்டி பிடிச்சினே போனேன். அத்தை ராத்திரி வேறையா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. ரோட்டில் நானும் அவளை மட்டும்தான். அப்படியே இந்த ரோடு நீண்டு கொண்டே இருக்கக்கூடாதா என்று மனம் இயங்கியது. இன்னும் இறுக்கமாக அவளை கட்டி பிடிச்சேன். அப்புறமா தான் 130 கிலோமீட்டர் டு சென்னைன்னு போர்டை பார்த்தேன். அப்போ தான் நான் கொஞ்சம் சுயநிலைக்கே வந்தேன். ஆல்ரெடி 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக பைக் ரெடி பண்ணியிருக்கா. அவள் வேறு என்ன தான் அவள் டயர்டாக இல்லைன்னு சொன்னாலும் என் பைக்கை பற்றி யோசித்தேன். அதான் ஒரு ரெசார்ட்டாக பார்த்து பைக்கை ஸ்டாப் பண்ண சொன்னேன். சரியாக நைட்டு 9:45 இருக்கும். நானும் என் மனசில் எல்லா பெர்முட்டேஷன் அண்டு காம்பினேஷனும் போட்டு பார்த்துட்டேன். பரவாயில்ல, பிஃபோர் 12 AM போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் இன்னும் 130 கிலோமீட்டர் போகணுமே அப்படின்னு யோசித்தேன். 2 பேரும் காஃபி குடித்தோம். நான் இன்ஜின் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். பைக்கு நல்லா ஹீட்டாக இருந்தது. அதுக்காக இன்ஜின் மேலே தண்ணியாக ஊற்ற முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். லேட்டாக என் ஹார்ட் பீட் வேறு அதிகமாகிட்டே இருந்தது. கண்மணி என்னை பார்த்துட்டு பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு, ஆல் இஸ் வெல் பாலா,
லேட்டானாலும் நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிட்டு என்ட்ட வந்து சொன்னான். சரி நீ பைக் ஓட்டுனது போதும். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட சொன்னேன். பரவாயில்ல பாலா, நானே ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். பட் எனக்கு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு என்னை இந்த அர்த்த ராத்திரியில பௌர்ணமி நிலவுல என்னை கட்டி பிடிச்சிட்டு வேகமாக பைக்கில் போகணுன்னு எனக்கு ஆசை இருக்காதான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓ! சாருக்கு இப்படிலாம் கூட ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்டா. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஆமான்னு சொன்னேன். பைக்கையே என்கிட்டயே குடுத்துட்டா. சரி பாலா 10, 20 ஆயிடுச்சு. சரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். பின்னாடி உட்காந்துட்டான். நேஷனல் ஹைவே வந்தது. ஸ்பீடு ரைஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஸ்பீடில் போனேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் ஆகியும் அவள் கையை கூட என் மேலே போடாமல் டிஸ்டன்ஸ் விட்டு உட்காந்துட்ருக்கா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு வேறு ஹார்ட் பீட் வேறு ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது வேறு என்னடா புது பிரச்சனைன்னு யோசிச்சுன்னு இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது ஹார்ட்டு. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நானே அவட்ட பேச்சு போட ஆரம்பித்தேன். என்ன கண்மணி எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இந்த கேப்புன்னு சொல்லிட்டு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பயணம் முடிய போகுது கண்மணி, ஏன்டி இப்படி அமைதியாக வரேன்னு சொல்லிட்டு கேட்டேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறமா என்னை கட்டி பிடிச்சிட்டு வந்தா. என்னதான் அவள் கட்டி பிடிச்சது நல்லா இருந்தாலும் கண் கலங்கிட்டே வேற வந்தா. பைக் ஸ்பீடு குறைஞ்சது, ஆனால் என் ஹார்ட் பீட் இன்னும் அதிகமாச்சு அவள் அழுத பார்த்து. வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு என்னாச்சு கண்மணி ஏன் அழறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போவும் அமைதியாக தான் இருந்தா. வண்டியை ஓரம் நிறுத்திட்டு நான் வண்டி போகிற பாதையில் நடு ரோட்டில் வந்து உட்காந்துட்டேன். நீ இப்போ பேசலாம் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துதான். அதை பார்த்துட்டு ஓடி வந்து விட்டா பாருங்க திரும்பி ஒரு அறை. திரும்பவும் நான் எதுவுமே பேசலை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், கிளம்ப ஆரம்பித்தோம். ஆனால் இந்த தடவை கண்மணி பேச ஆரம்பித்தான். இந்த ட்ராவல் முடிய போகுதுன்னு நினச்சி உனக்கு ஃபீலிங்காக இல்லையா பாலான்னு என்னை பார்த்து கேட்டா. பைக்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கண்மணி வருத்தம், இது என்ன இதோட முடிய போகுதுன்னு கேஷுவலாக சொன்னேன். அப்புறம் அவட்ட நான் கேட்டேன், சரி உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், எப்போ இந்த இடத்த நீ பிளான் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியான்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டேன். அதுக்கு கண்மணி சொன்ன பதிலை கேட்டு வண்டி ஸ்பீடு மட்டும் இல்லை என் ஹார்ட்டே நின்றுச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாளுக்காக நான் பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மிஸ்டர் பாலான்னு சொல்லிட்டு சொன்னதுமே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எப்படிடி 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இது பாசிபிள்னு சொல்லிட்டு கேட்டேன். அவள் கேட்டா, பாலா உங்கள் காலேஜில் ஐவி போனீங்கல்ல ஞாபகம் இருக்கா? இது என்னடி கேள்வி, இன்ஜினியரிங் காலேஜ்னாலே ஐவி கூட்டு போகிறதுலாம் சாதாரண விஷயந்தான்னு சொன்னேன். என்னுடைய காலேஜ்லேயும் ஐவி கூப்பிட்டு போனாங்க பாலா. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது பிச்சாவரம் வந்தேன். நானும் அப்போ நக்கலாக கேட்டேன், அதோட ரிஃப்ளெக்ட் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்டேன். எஸ் பாலா, பட் சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன். இங்கே நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. பிக்சர் சப்போர்ட்டோடு தான் வந்தோம். அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் போனோம். அவங்க பர்மிஷன் இல்லாமல் எங்களால் எதுவுமே சுற்றி பார்க்க முடியாது. ஒரு ஃப்ரீடம் கூட இருக்காது அப்போ அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கும் இந்த ஆறோ கடலும் சங்கமிக்கிற இடத்த கொஞ்சம் நெருங்கி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எங்கள் லேடி லெக்சர்கிட்ட இதை பற்றி அப்போ சொன்னால் எதனா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன். இருந்தாலும் நான் எங்கள் ஹெச்ஓடி கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். மேடம் அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது மேடம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் முடியாது சொல்லியிருந்தாலும் நான் எதுவும் கோச்சின்னு மாட்டேன். பட் அவங்க சிரிச்சுட்டு நீ இந்த இடத்துக்குலாம் நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் ஹஸ்பண்ட் கூட ஹனிமூன் போகும்போது வாமான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னாங்க எல்லோரும் முன்னாடி. பசங்க சும்மாவே கலாய்ப்பாங்க. இப்படி சொன்னதும் எல்லோரும் சிரிச்சிட்டாங்க பாலான்னு என்னை சொல்லும்போது நான் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். உடனே எங்கள் ஹெச்ஓடி பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் என்ன வேணால் எனக்கு கிண்டல் பண்ணி சொல்லலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு சொன்னதுமே எல்லோரும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வாயடைச்சி போயிட்டாங்க. எப்போ அவங்க சுற்றி இருந்தவங்க ஹெச்ஓடி பசங்கள்லாம் ஷாக் ஆன மாதிரி இதை சொல்கிறத கேட்டால் நமக்கே ஷாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன். அவள் சொல்கிறான், அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த இடத்துக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஸ்டன் ஆகிட்டேன். பொண்ணுங்க ரிவேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் என்று எனக்கு இப்போ தான் புரியுது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னன்னு கண்மணி கேட்டா. ஆமாம் உங்கள் ஹெச்ஓடி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு தானே வர சொன்னாங்க, இப்போ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எப்போ உன் கண்ணோட கண் வச்சு உன் கையை பிடிச்சிட்டு நான் நடந்தனோ அப்போயே நீ ஹஸ்பண்ட் ஆகிட்டேன் பாலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்போது. இப்போ அவள் அதை சொன்னதுமே எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, அவள் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே ஃபீல் எனக்கு திரும்பவும் கிடச்சிது. ரிப்பீட்டு தான் இருந்தாலும் சொல்கிறேன், என் கண்மணி ஒரு அழகான தேவதை. நானும் இதெல்லாம் கேட்ட சந்தோஷத்தில் அவளும் நானும் கட்டி பிடிச்சிட்டே பைக்கில் வேகமாக சென்னைக்கு வந்துட்டோம். கரெக்டாக டைம் 11:45 ஆச்சு. சென்னை மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவைக்குதுன்னு போர்டை பார்த்தேன். அடுத்த 10 நிமிஷத்தில் கரெக்டாக சொன்ன மாதிரியே கண்மணி வீட்டில் அவள்கிட்ட சொன்ன டைமுக்கு அவளை ட்ராப் பண்ணிட்டேன். மனசில் இப்போ தான் ஒரு தெம்பு. கண்மணியும் என்னை கட்டி பிடிச்சிட்டே வந்தாளா, இப்போ என்னை விட்டு பிரிய போகிறா. பைக்கை விட்டு இறங்கி நின்று
ஹவ் டு யூ ஃபீல் கண்மணின்னு திரும்பவும் கேட்டேன். ரொம்ப அழகான நாள் தான் பாலா. இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான மெமரிஸ் ஒன்றுடா என் அன்புள்ள கனவான்னு சொன்னதுமே, கனவாவா? என்னடா நம்மள கனவுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இது கனவா நிஜமான்னு பார்க்கறதுக்கு கிள்ளி பார்த்தேன். கிள்ளிலாம் பார்க்காத கனவா இது நிஜம்தான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே என்னை கிட்ட வந்து ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்தா. எனக்கா அவளையும் அவள் அணைப்பையும் பிரியவே மனசே இல்லை. அவளும் பாய் சொல்லிட்டு போயிட்டா. அவ்வளோதான் எங்கள் இந்த அழகான பயணம். நம்ம பாலா கண்மணி லைஃப்பில் நடந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் எதனா மெமரபிளான மூமெண்ட் இருக்கும். அதை நம்மக்கிட்டேயும் நம்ம சேனல்லையும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.